இந்த ஒரே ஒரு லைன் டயகிராம மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, எந்த ஏஜ் ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள ஃபார்முலா இல்லாம, கன்ஃப்யூஷன் இல்லாம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணுங்கிற மெத்தட் சொல்லிக் குடுக்குறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த சம்ம எடுத்துக்கலாம். 10 இயர்ஸ் ஹென்ஸ், அதாவது இப்போ இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், எ மேன் ஏஜ் வில் பி டுவைஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன். இப்போ பிரசன்ட்ல இந்த மேனோட ஏஜ வந்து நான் எம்ன்னு எடுத்துக்கிறேன். அவருடைய சன்னோட ஏஜ் நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 10 இயர் ஹென்ஸ் அப்படின்னா, இப்போ இருந்து அடுத்த 10 வருஷம் நான் மூவ் ஆகணும். ஸோ இப்போ இருந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு போனோம் அப்படின்னா, அவருடைய ஏஜ் இப்போ இருந்து 10 வருஷம் அதிகமாயிருக்கும். இப்போ ஒரு 30ல இருந்தாருன்னா 40 அந்த மாதிரி. சன்னும் அதே மாதிரி தான். இப்போ 10ல இருந்து எக்ஸாம்பிளுக்கு 10ல இருந்து அடுத்த 10 வருஷம் போனா 20ன்னு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி. இப்போ எஸ்ல இருந்தவரு 10 வருஷம் அப்புறம் டைம் டிராவல் பண்ணி போனாருன்னா, அவருடைய ஏஜ் வந்து 10 வருஷம் கூடியிருக்கும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட சிச்சுவேஷன். ஓகே. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிக்கலாம். 10 இயர்ஸ் எகோ மேன் வாஸ் 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன் குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இப்போ இருந்து 10 வருஷம் பின்னாடி போறார். அப்படின்னா, அவருடைய ஏஜ் 10 வருஷம் கம்மியாயிருக்கும். அப்போ அத நான் M-10 எடுத்துக்கிறேன். சேம் அவருடைய சன்னுக்கும் அதே தான் நடந்திருக்கும். 10 வருஷம் அவருக்கு ஏஜ் கம்மியாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த லைன் டயகிராம் போட்டதுக்கப்புறம், மைனஸ் எங்க போடணும், ப்ளஸ் எங்க போடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான பேட்டர்ன் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இந்த டைம் டிராவல் ப்ராப்ளத்துல ஏதாவது ஒரு பெர்சன் குடுத்துருப்பாங்க. அவரு ஒண்ணா ஃபியூச்சர்ல இருப்பாரு, இல்லைன்னா பாஸ்ட்ல இருப்பாரு. அதனோட சேர்ந்து ஒரு மல்டிப்ளையர் குடுத்துருப்பாங்க. அந்த மல்டிப்ளையர் என்னன்னா 4 டைம்ஸ், இல்லைன்னா இந்த 2 டைம்ஸ் ஆர் டுவைஸ் இந்த மாரி குடுத்துருப்பாங்க. அத அந்த செகண்ட் பெர்சனோட மல்டிப்ளை பண்ணணும். அவரும் ஒண்ணு ஃபியூச்சர்ல இருப்பாரு, இல்லைன்னா பாஸ்ட்ல இருப்பார். இதுதான் அதனுடைய பேட்டர்ன். ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஃபியூச்சர்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த 2யும் ஈக்குவேட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லிக் குடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இப்போ பாஸ்ட்ல நடக்கிற அந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ்ட்ல நல்லா கவனிங்க. 10 இயர்ஸ் எகோ எ மேன் வாஸ் 4 டைம்ஸ். அந்த மல்டிப்ளையர் வந்து 4 நல்லா கவனிக்கணும். மல்டிப்ளையர் வந்து 4 குடுத்துருக்காங்க. ஸோ M-10 ஈக்குவல் டு மல்டிப்ளையர் வந்து 4. தென் அப்போ இருந்த அவருடைய சன்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா S-10. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? M-10 4 இன்ட்டு S வந்து 4S வரும், மைனஸ் 40 வரும். -10 நான் அங்கே மூவ் பண்ணேன்னா M ஈக்குவல் டு 4S மைனஸ் 40, -10 வந்து ப்ளஸ் 10ஆக மாறிடும். ஸோ M ஈக்குவல் டு 4S மைனஸ் 30. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. பாஸ்டோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போது ஃபியூச்சரோட ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபியூச்சரில் இருக்கிற அந்த மல்டிப்ளையர் யார் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து டுவைஸ் 2 நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ ஃபியூச்சரோட ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். M+10 ஈக்குவல் டு அதோட மல்டிப்ளையர் வந்து 2, அவருடைய சன்னோட ஏஜ் வந்து S+10. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது M+10 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் S வந்து 2S வரும். 2 இன்ட்டு 10 வந்து 20 வரும். ஸோ +10 அந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா 2S ப்ளஸ் 20 ப்ளஸ் 10 வந்து -10ஆக மாறிடும். ஸோ M ஈக்குவல் டு 2S, சாரி 20 வராது, 10 வரும். ஸோ +10 அந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா -10 வரும். ஸோ 20ல் 10 போச்சுன்னா 10 வரும். இது வந்து ஈக்குவேஷன் வந்து 2. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2வை நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 2 அண்டு ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? இல்லைன்னா நீங்கள் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆர்டர் படியே போய்க்கலாம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2.
ஓகே, ஈக்குவேஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? 4s minus 30 equal to ஈக்குவேஷன் 2 வந்து 2s plus 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 2s இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம், மைனஸ் 30 வந்து அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 4s minus 2s equal to 10 minus 30 எந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா ப்ளஸ் 30 வரும். 4sல இருந்து 2s சப்ராக்ட் பண்ணால் 2s வரும். 2s is equal to 40. ஸோ s is equal to 20 வரும். ஸோ 20 இயர்ஸ். சன்னோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ்ன்னு வருது. இப்போ சன்னோட ஏஜ் 20 இயர்ஸ்ன்ட்டு நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் கூட சால்வ் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். எய்தர் 1 ஆர் 2. ஸோ நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். m ஈக்குவல் டு எஸ்ஸோட ஈக்குவேஷன் வந்து 20ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போது 4 × 20 மைனஸ் 30. 4 × 20 80 வரும். 80ல் 30 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு எம்மோட ஈக்குவேஷன் வந்து 15 வரும். ஸோ 50 இயர்ஸ். ஸோ அவருடைய அப்பாவோட ஏஜ் வந்து 50 இயர்ஸ் வருது. சன்னோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ் வருது. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சொன்ன சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போது இப்போது அவரோட ஏஜ் 50 அப்படின்னா பின்னாடி போகும்போது 40 ஆயிருக்கும். சன்னோட ஏஜ் வந்து இப்போது 20 அப்படின்னா பின்னாடி போகும்போது 10ஆக மாறி இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் இந்த 4 டைம்ஸ் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேமாக தான் வரும். சேம் ப்ரொசீஜர் தான், சேம் இந்த லைன் டயக்ராம் தான் இப்போ நான் செகண்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 years ago a man was 5 times as old as his son கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். 2 years ago அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃப்யூச்சர். இப்போது அந்த மேன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறார், ப்ரெசண்டில் இருக்கிறார். அவரோட ஏஜ் வந்து எம். இப்போது ப்ரெசண்டில் இருந்து அவர் எங்கே போகிறாருன்னா 2 இயர்ஸுக்கு பின்னாடி போகிறாரு. ஸோ -2. அவரோட ஏஜ் எப்படி மாறும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது எம் அப்படின்னா 2 இயர்ஸுக்கு பின்னாடி போனார்னா அவரோட ஏஜ் வந்து 2 வருஷம் கம்மியாக இருக்கும். m-2. ஓகே, அவருக்கு ஒரு சன் இருக்கார். அதே தான் அவருடைய சன்னோட ஏஜ் வந்து எஸ்னா இப்போ இருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி போகிறாருன்னா அவருடைய ஏஜ் வந்து 2 வருஷம் கம்மியாக இருக்கும். ஸோ s-2. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் +2 ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த மேன் 2 வருஷத்துக்கு அப்புறம் போனார்னா அவரோட ஏஜ் வந்து 2 வருஷம் கூடி இருக்கும். m+2. சன்னுக்கும் அதே தான் நடந்திருக்கும், 2 வருஷம் அதிகமாக இருக்கும். ஸோ s+2. இங்கே மல்டிப்ளையரை மட்டும் செக் பண்ணிக்கலாம், அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சூப்பராக போட்டுக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. 2 இயர்ஸ் எகோவில் அவருடைய மல்டிப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். தென் 2 இயர்ஸ் லேட்டர் ஹிஸ் ஏஜ் வில் பி, இங்கே பாருங்கள் மல்டிப்ளையர் அண்ட் அடிஷன் கொடுத்துருக்காங்க. 8 மோர் தென் கொடுத்துருக்காங்க, 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதுகிறேன் பாருங்கள். பாஸ்டோட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா m-2 ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க? 5 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 × s-2. தென் ஃபியூச்சரோட ஈக்குவேஷன் என்ன வரும்? 2 இயர்ஸ் லேட்டர் 8 மோர் தென் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபியூச்சரோட ஈக்குவேஷன் m+2 ஈக்குவல் டு 8 மோர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 + 3 டைம்ஸ், அதான் மல்டிப்ளையர். 3 டைம்ஸ் அவருடைய சன் s+2 வரும். ஓகேங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷன் பாஸ்டோட ஈக்குவேஷனும் இந்த ஃபியூச்சரோட ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த மேனோட ஏஜ் என்ன வரும் அப்படின்னா 42 இயர்ஸ் வரும். தென் அவருடைய சன்னோட ஏஜ் வந்து 10 இயர்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். 5 years ago, Nuri was thrice as old as Sonu. 10 years later, Nuri will be twice as old as Sonuன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து டைம் லைன் ட்ரா பண்ணுறேன், கவனிங்க. இப்போ வந்து நூரி வந்து பெர்சன்டேஜ் இங்கே இருக்கிறார். இது வந்து நூரி. அவருடைய ஃப்ரெண்டு வந்து சோனு இங்கே இருக்கிறாங்க.
இவங்க வந்து சோனு. 5 இயர்ஸ் எகோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ இருந்து. நியூரியோட ஏஜ் வந்து என்ன இருக்கும் 5 வருஷம் கம்மியாக இருக்கும். ஸோ n-5ன்னு எழுதிக்கிறேன். சோனோட ஏஜுக்கும் அதே தான் நடந்திருக்கும். இப்போ இருந்து 5 வருஷம் பின்னாடி போனாங்கன்னா சோனோட ஏஜ் வந்து 5 வருஷம் கம்மியாக இருக்கும். ஓகே, தென் 10 இயர்ஸ் லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி 10 வருஷம் முன்னாடி போகிறாங்க. அப்போது அவரோட ஏஜ் என்ன இருக்கும், இப்போ இருந்து 10 வருஷம் அவருடைய ஏஜ் வந்து கூடி இருக்கும். ஸோ நியூரியோட ஏஜ் வந்து n+10 இருக்கும். தென் சோனும் அதே தான். இப்போ இருந்து 10 வருஷம் ட்ராவல் பண்ணி போனார்னா s+10 எழுதிக்கலாம். இப்போது இந்த சம்மோட பாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, அதோட மல்டிப்ளையர் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5 இயர்ஸ் எகோ நியூரி வாஸ் த்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோடைய மல்டிப்ளையர். ஸோ பாஸ்டோட ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா n-5 ஈக்குவல் டு அதோட மல்டிப்ளையர் வந்து 3. சோனு அப்போது s-5 இருந்தார். ஓகே, தென் ஃபியூச்சர் ஈக்குவேஷன் பார்க்கலாம். அதோடைய மல்டிப்ளையர் பாருங்கள். ஃபியூச்சரில் நியூரி வில் பி டுவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டுவைஸ் தான் அதனுடைய மல்டிப்ளையர். ஸோ n+10 ஈக்குவல் டு அதோடைய மல்டிப்ளையர் வந்து 2. தென் சோனோட ஏஜ் வந்து s+10. இந்த நம்பர் லைன் ட்ரா பண்ணால் மட்டும்தான் மைனஸ் எங்கே போடணும் ப்ளஸ் எங்கே போடணுங்கிற அந்த வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாஸ்ட் ஈக்குவேஷன் அண்டு ஃப்யூச்சர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு நியூரியோட ஏஜ் வந்து நல்லா கவனிங்க, நியூரியோட ஏஜ் வந்து 50 இயர்ஸ்ன்னு கிடைச்சது. தென் சோனோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ்ன்னு கிடைச்சிது. ஓகே, இந்த 3 ப்ராப்ளமும் நான் டைம் லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். எந்த ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த இயர்ஸ் தென் அந்த பாஸ்ட் இதை மட்டும் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளஸ் அந்த மல்டிப்ளையர் சேம் ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4th சம்மை வந்து ட்ரை பண்ணுங்கள். 5 இயர்ஸ் ஹென்ஸ்னா ஃபியூச்சர், ஏஜ் ஆஃப் ஜேக்கப் வில் பி த்ரைஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளையர் தட்ஸ் ஆஃப் ஹிஸ் சன். 5 இயர்ஸ் எகோங்கிறது பாஸ்ட்டுக்கு போகணும், அங்கே அவருடைய மல்டிப்ளையர் வந்து 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி டைம் லைன் யூஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் இதனுடைய ஸ்டெப்ஸ் ஆர் ஆன்சர் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ஷோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான லைன் டயக்ராம் ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஐ எம் மிஸ்டர் சாமுவேல், ஓனர் ஆஃப் பை அண்ட் பென்சில். See you again.